எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நானி சார், அவரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றேன். நான் ஏற்கனவே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும். எப்படின்னா முதல்ல நானி அப்படின்ற படம் தான் இங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் பேஸா இங்க நானி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் இருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டுச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்ப ரீசெண்டா ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி இங்க ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இது எங்க அக்கா வீட்டு பசங்கள்லாம் 2-3 தடவை பார்த்து அதை நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜென்வன் ஆக்டர். அந்த ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகிருங்களா அந்த மாதிரி தெலுங்குல அவருக்கு நேச்சுரல் ஸ்டார் நானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு இயல்பா அந்த நடிப்பு இருக்கும். நான் வரேன், அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்துவாரு. நம்ம மேரிட் ஆளு பிரியங்கா மோகன், அவங்க சொன்ன மாதிரி இது எனக்கு அவங்களோட 2வது படம். நானி சாருடையும் உங்களுக்கு 2வது படம். அப்புறம் நான் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன், ட்ரீம் வாரியர். அதுல அறிவி பண்ணியிருந்தாங்க. கமல் சாரோட பண்ணப்ப உங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நீங்க திருப்பி ஒரு ரவுண்ட் வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப யூஎஸ்ல இருந்து திருப்பி இங்க வெரி ஹாப்பனிங். அது ஒரு டைம் இருக்குங்க. அந்த டைம் வந்துச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹாப்பனிங் குரூப்ஸ்ல பிளேஸ்மெண்ட் உட்கார்ந்துரும். அதனால உங்களுக்கு அந்த ரவுண்ட் திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல் தி பெஸ்ட் மேடம். ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் தெலுங்கு ஆளுனாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான். என்னன்னா அவர் ஒர்க் பண்ணது எல்லாமே, படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம OMR இதுதான். சென்னை வாசியா தான் வாழ்ந்தாரு. சோ அதனாலதான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலே ரொம்ப அவர் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதனாலதான் இந்த படத்துல எஸ் சூர்யா, அதனாலதான் பிரியங்கா மோகன், அதனாலதான் மேடம், அதனாலதான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்ப தமிழ் ஆர்டிஸ்ட். நானி சாரும் ஆஃப் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட். டெஃபினட்டா அந்த மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர். அந்த டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானி சார் தான். நானி சார் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு படிப்படியா முன்னேறி சடன் டிராஸ்டிக்கா பெரிய ஹீரோவா போய் சடனா கீழே அப்படியெல்லாம் இல்லாம படிப்படியா வளர்ந்து 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 இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவா தெலுங்குல ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார். இங்க தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கடந்து வளர்த்துக்கிட்டு வராரு. டெஃபினட்டா சார், நாங்க தமிழ சொல்லுவோம், வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். டெஃபினட்டா நானி சாருக்கு எப்பவுமே உங்களை மனசுல வச்சு வாழ்த்துவாங்க சார். வெரி கைண்ட் மேன் யூ ஆர். அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கு என்னைக்குமே ஒரு இது இருக்கும். எஸ் சூர்யா ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும். அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு. அந்த மீறி இறைவனும் கரெக்டா நல்ல நல்ல படங்களா எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான். பாத்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசெண்டா நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒரு டிஃபரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. டெஃபினட்டா ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷா ஒன்ஸ் அகைன் ஃபார் தட். ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸ், அப்படியே இப்போ சனி போதான் டெஃபினட்டா இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ராயனோட கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமா ஓட்டிட்டு இருக்கும்போது தனுஷார் அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒண்ணு அவர் கொண்டு வந்தார் இல்லையா. அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகா இதுல பிரசன்ட் பண்ணியிருக்காரு.
அந்த கதை தான் எனக்கு இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்கு. இப்ப ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான். எல்லா மாணிக்கம் பாஷா இதை வச்சுதான் எல்லா ஆக்ஷன் கதையும். நீங்க அந்த காலத்துல இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் சரி, நான் சேவ் பண்ணிது ரஜினி சார் அடித்த நான் சேவ் பண்ணிது எடுத்தீங்கன்னாலும் சரி, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இது எல்லாமே இந்த மாணிக்கம் பாஷா மோடு தான். அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான், ஆனா அவன் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஒரு எவர்கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு. ஓகேயா? இப்போ பாகுபலி 2 எடுத்துக்கோங்க. பாகுபலி 2 வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான். சோ ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை. அப்ப பாத்தீங்கன்னா அது யாரு? ஒரு பாஷா மாணிக்கமா அங்க உள்ள போறான் அப்படின்றத அதோட கதை. எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாம வராது. ஈவன் இன்க்ளூடிங் அசுரன், இன்க்ளூடிங் ராயன், எல்லாத்துலயுமே அது இருக்கும். அது வந்து எவர் கிரீன் ஃபார்முலா. அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்ப பல பேர் ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த விஜய் தாத்ரேயா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் அதை பாக்குறாரு. அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பையன், இவர் வந்து நானி சார் தான் அந்த படத்தை, என் பேரு சூர்யா, அவங்க எல்லாரும் தெரியும். படத்துல நானி சாரோட பேர் சூர்யா, அதான் சூர்யா சாட்டர்டே. அந்த சூர்யா சாட்டர்டேயோட காரணம் என்னன்னா, சின்ன பையனா அவன் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான் அபிராமம் தான் பண்ணியிருக்காங்க. பையன் வந்து பயங்கர கோவக்காரனா அவன் பாஷாவா வளர்றான். அப்போ அம்மா என்ன பண்றாங்க பாக்குறாங்க, டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க. எப்பொழுதுமே வந்து நீ கோவப்படாதன்னா பசங்க கோவப்பட்டே தீருவாங்க. ஸோ அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி, டேய் பாபு நீ வந்து கோபப்படுவ, நீ வேண்டான்னு சொல்லல, ஆனா எல்லா நாளும் கோவப்படாத, வாரத்துல ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நாள் என்னன்னா அவரு சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு நாளுக்கு ஒரு காரணத்துக்காக முடிவு பண்றாரு அந்த பையன். சோ அம்மாவோட பேச்சை கேட்டு அம்மா கொடுத்த சர்டிபிகேட்டுக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படுவோம், அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு. சோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம், சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா. இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட். அதனாலதான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது. சோ இது வந்து அந்த ஹீரோயினுடைய கோபம். அதே மாதிரி எனக்கு ஒரு கோபம் இருக்கு. எனக்கு படத்துல என்னோட பேர் வந்து தயா. எனக்கு ஒரு கோபம் இருக்கு. அது என்ன கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அந்த கோபத்தின் காரணமாக நான் ஒரு அரக்கத்தனமான செயல் பண்ணிட்டு வருவேன். சோ அந்த 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 இந்த 2 கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு டிராமாவை விஜய் தாத்ரேயா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சிவா அப்படின்னு ஒரு மூவி ராம்கோவல் வர்மா வந்து எடுத்துக்கொண்டு வந்தார். அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு படம் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடிச்சு உதயம்ன்ற பேர்ல அது வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து அந்த படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாரும் வா அப்படின்னு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு ஓடி போய் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ட்ராமடைஸ்ட் டிராமா, என்டர்டைனிங் டிராமா இந்த விஜய் தாத்ரேயா கொண்டு வந்திருக்காரு. அவரோட ரைட்டிங்லயும் சரி, அவருடைய டைரக்ஷன்லயும் சரி, ரொம்ப அழகா அதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் நம்புறேன் இந்த படம் வந்து தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நம்புறேன். சோ ரொம்ப தூரம் இல்லை, இந்த வந்துருச்சு 29 படம் ரிலீஸ் ஆகுது. நல்ல ஒரு ஷோலே, பழைய ஷோலே இருக்கு, அதுக்கு ஒரு கப்பர் சிங் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு. அதுல நம்ம நானி சாருக்கு வந்து ஒரு நல்ல அமிதாப் பச்சன் சார் மாதிரி ஒரு அதனால சாஃப்ட் நேச்சர்டு ஒரு பாஷா, சாஃப்ட் நேச்சர் பாஷான்னு அவர் வந்து அடி திணி அந்த மாதிரியான பாஷா இல்ல, ஒரு சாஃப்ட் நேச்சர்ல ஒரு கான்செப்டோட ரொம்ப அழகா ஒரு டிஃபரெண்டா இந்த ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளவு நாவல்ட்டியா, இவ்வளவு பொயட்டிக்கா, இவ்வளவு அழகா
இவ்வளவு என்டர்டெய்னிங்கா யாரும் சொல்ல முடியாது, அந்த அவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறாரு விவேகாத்ரேயா சார். டெஃபினட்டா ஐ தேங்க் விவேகாத்ரேயா காரு ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் நானி காரு ஃபார் டேக்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் டிவிடி கம்பெனி அவங்க வந்து RRR படம் எடுத்தவங்க. ஸோ அவங்க வந்து இப்ப திருப்பியும் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் சுப்பையா அவர் தான் வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அவர் மாநாடு அவர் வந்து எப்பவுமே பெக்கூலியரா பார்ப்பாரு. என்கிட்ட சொல்லாம வந்து அவர் ஹைதராபாத் வந்து எனக்கு போன் எடுத்தாரு, என்னங்க அப்படிங்க நான் படத்தை வாங்க வந்திருக்கேன். இவர் மட்டும் படம் வாங்கினாலே எனக்கு ஒரு அட்டென்ஷன் வந்துடும். நம்ம படத்துக்கே நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா மாநாடு அவர் தான் வாங்கினாரு. மார்க்கெண்டனி ஃபுல்லா வாங்கணும்னு பார்த்தாரு, அவர் முடியல. அப்புறம் ஒரு ஏரியா மட்டும் வாங்கியிருந்தாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நல்ல படங்கள்லாம் வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தொட்டதெல்லாம் இப்போ தொடங்குது. அபிராம் மேடம் எல்லாம் ஒரு டைம் நல்ல டைம்லாம் சேர்ந்து ஒன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. டெஃபினட்டா இது ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புறேன். ஸோ பல வெற்றிகளினுடைய பாதையில இது இன்னொரு வெற்றியா நமக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து இறைவனோட பிளஸிங்கோட சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். மற்றபடி என்ன சொல்றதுக்கு என்ன எல்லாம் ஹாப்பியா எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நம்ம சர்பேட்டா கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமராமேன். மெட்ராஸ் சர்பேட்டா படத்துக்கு கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமராமேன். அண்ட் விஜய் ஜேக்ஸ் விஜய் அவர் வந்து கேரளால இருந்து ரொம்ப விரும்பி நானி சாரும் டைரக்டரும் ரொம்ப விரும்பி அவரை கூட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் நல்லா எல்லா கோ ஆக்டர்ஸும் சரி, நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்டான இதா வந்திருக்கு. ஒரு 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 இந்த படம் வந்து நல்ல மக்கள் வந்து நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படமா இருக்கும். எல்லாருமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் டான் காம்பினேஷன் பிரியங்கா அவங்க என் கூட நிறைய சீன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி முறை பார்க்கும் போது பயந்து பாக்குற மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ரொம்ப அவங்களுக்கு கியூட்டா வரும். ஸோ நான் அவங்கள வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ரேபிட் மாதிரி இருக்கீங்க உங்க ரியாக்ஷன் இருக்கிற ரொம்ப கியூட்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மற்றபடி எடிட்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தோஷமா படத்தை பாருங்க, ஒரு நல்ல வெற்றியை கொடுங்க. தொடர் வெற்றிகள்ல திருப்பி திருப்பி பிளஸ் பண்ணிட்டு இருக்க இவனுக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.